அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று கண்ணீர் சிந்தி மன்றாடுங்கள் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நெருக்கடிகளை நாம் சந்திக்கின்றோம். நெருக்கடியான வேளைகள், உயிருக்கு ஆபத்து அல்லது மிகவும் பெரிய பொருளாதார சிக்கல் என்று நெருக்கடியான வேளைகளில் நாம் கடவுளை நோக்கி நாம் மன்றாடுகின்ற பொழுது, கண்ணீர் சிந்தி மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டு வலிமையான மன்றாட்டாக மாறுகிறது. இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நாம் 2 அரசர்கள் நூல் 20வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அரசன் எசேக்கியாவின் நோய் குணமாகுதல் என்று இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எசாயா கடவுள் சொல்கிறாரு எசாயா கிட்ட, நீ போய் எசேக்கியால்கிட்ட சொல்லும், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவினின்றி பிழைக்க மாட்டீர் என்று எசாயா சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த எசேக்கியல் அரசனுடைய இந்த எதிர்வினையை பாருங்கள். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி கொண்டு, கடவுளை நோக்கி அவர் நோக்கி பார்ப்பதற்கு தயங்கி சுவர் பக்கமாக திரும்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். ஆகவே அற்புதங்கள் வியத்தகு செயல்களை செய்வதற்கு இந்த இறைவேண்டல் ஒரு சாட்சியாக இருக்கிறது. சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு என்றால் தன்னையே தாழ்த்தி கொண்டு கடவுளை நோக்கி கண்ணீர் சிந்தி கதறி அழுதார். உடனே அதனுடைய எதிர்வினை பாருங்கள். அடுத்த இறைமொழியை நாம் வாசிக்கின்றோம். எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று, நீ திரும்பி போய் சொல்லு, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். ஆகவே இந்த எசாயா நீ சாவ போறீன்னு சொல்லிட்டு நடுக்கூடத்தை கடந்து போகலை. அதுக்குள்ள ஆண்டவருடைய செய்தி மீண்டும் வருகிறது, நீ போய் சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் மன்றாட்டை கேட்டேன், உன்னை குணமாக்குவேன், உனக்கு 15 ஆண்டுகள் நீட்டி கொடுப்பேன். எசேக்கியா பேறு பெற்ற ஒரு மனிதர், கண்ணீர் சிந்தி கடவுளிடமிருந்து 15 ஆண்டுகளை கூட பெற்றுக்கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த கண்ணீர் கடவுளை மனமாற்றி விடவில்லை. இந்த கண்ணீர் கடவுளின் முன்பாக இந்த மன்றாட்டை வலிமைப்படுத்துகிறது. கடவுள் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி, கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், நீ சாவ போறீரு, உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். உடனே அவர் கடவுள் முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். கடவுள் ஒரு வாய்ப்பு தருகிறார், அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி கொண்டார். அதற்கான அடையாளம்தான் அவர் சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் சிந்தி கதறி அழுதது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். ஒரு நோய், ஒரு துன்பம், ஒரு விபத்து, இவை எல்லாமே கடவுள் தருகின்ற வாய்ப்புகள், அடையாளங்கள். இவற்றை பயன்படுத்தி நாம் கண்ணீர் சிந்தி மன்றாடுகின்ற பொழுது கடவுள் நம் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறார், நம் வாழ்நாளை கூட்டி தருகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக.